இப்பொழுது நோர்த் கேப்பில் இருந்து சவுத் கேப்புக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதாவது வட துருவம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் தென் துருவத்தை பார்க்க சென்று கொண்டிருக்கின்றோம். எங்கள் குழுவிலே 5 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். முதலாவதாக எங்களது சாரதி செவ்வளவர்கள், துருவ சாரதி. அவருக்கு துணையாக நோர்வேலிருந்து வந்திருக்கும் சிவாவும், இங்கே ரங்கன் சுவிஸ்லேருந்து வந்திருக்கும் ரங்கன் இருக்கிறார்கள். அதன் பின்பு இங்கே நோர்வேலிருந்து வந்திருக்கும் 2வது சாரதி துருவ சாரதி மோகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 3வது துருவ சாரதி அருள் அவர்கள். நான் தான் இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். மிகவும் அருமையாக இருக்கிறது, புதுமையான இடமாக இருக்கிறது. எங்கேயோ பாலைவனத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங் தான் வருகிறது. என்றாலும் விடாமுயற்சியால் எங்கள் லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சரி, உங்களை ஒரு முறை சந்தித்திருந்தோம். நோட் கேப்பின் மூலமாக. நோட் கேப் என்றால் உலகத்தின் வடதுருவம். இப்பொழுது நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன் உலகத்தின் தென் துருவத்தில். ஆவலாக இருக்கிறீர்கள்? வாருங்கள், உங்களை அழைத்துச் செல்கிறேன். உலகத்தின் தென் துருவம் நியூசிலாந்தில் இருக்கின்றது. அந்த முனியை நோக்கித்தான் இப்பொழுது நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்கிறது, பாருங்கள். இதோ வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள். இது 10 நிமிட பயணம். 4 வீரர்களை இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடன் பயணிப்பது நான் தான். சரியா? அங்கே கிட்ட போனவுடனே உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லுவோம். இப்போ நாங்கள் நியூசிலாந்தில் நிற்கிறோம். நியூசிலாந்தில் ஆக்லாண்டில் இருந்து அது தீவு, அதுக்கு பிறகு டார்வின், டொனாடின் இன்னொரு தீவு, வில்லிங்கன், டொனாடின் எல்லாம் இன்னொரு தீவு. நாங்கள் இந்த டொனாடிங்கில் இருந்து கிட்டத்தட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஓடி வரும். வந்தால் தான் இது மகா பெரும் பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரத்தை பாருங்க. இங்கே வந்து இந்த இடம்தான் உலகத்தின் தென்துருவத்தின் முடிவு இல்லை. இதால் நாங்கள் 5000 கிலோமீட்டர் போனோம்னா அலாஸ்கா வரும். ஆனால் அலாஸ்காவுக்கு போகிறது சரியான கஷ்டம். ஏனென்றால் அங்கெல்லாம் ஐஸ். அப்போ ஆனோடினால் இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இதுதான் உலகத்தின் தென்துருவத்தின் முடிவான இடம். ஆனால் இந்த புல் இல்லை, அங்கே போகணும். நான் கொஞ்சாலும் உங்களை புள்ளிலே காட்டுறேன். ஓகே, இதோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடம் 4 நிமிடத்தில் சென்று விடும். கருதுகிறார்கள். நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தால் தென்துருவத்தின் முடிவு இடம் என்றால் இங்கே வரும். நாங்கள் முன்பு ஒரு முறை வீடியோவிலே சொல்லியிருந்தேன். நோட் கேப் அது வந்து வடதுருவத்தின்
மிகவும் அழகாக இருக்கிறது. அலைகள் பாறைகள் மேல் மோதுகின்றன. பாறைகள் இயற்கை காட்சி. இது நியூசிலாந்திலே பில்லிங்கன் அல்லது டொனேஷன் என்ற இடத்திலிருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. போனோம் என்றால் சரியா சவுத் போல். ஆனால் கண்ணுக்கு தெரியுது இல்லையா அந்த சவுத் 5000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் தெரியும் 4800 கிலோமீட்டர் தூரம். சரி, இத்துடன் நான் இந்த ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுக்காக இந்த வழங்கியது நான் தான். எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னமே இந்த பிளானை செய்திருந்தோம், இந்த திட்டத்தை வகுத்திருந்தோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது எங்களுடைய லட்சியம் இந்த இடத்துக்கு போயே ஆகும். அதன்படி நாங்கள் 5 பேர் கொண்ட குழு இங்கே வந்திருக்கின்றோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வானம் கிட்ட இருக்கிறது, தொடலாம் போல இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாங்கள் நோட் கேப்பில் கண்டோம். இன்றைக்கு இந்த கேப்பில் கண்டோம் நிற்கிறோம். முடியலாம் நல்ல சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. அப்படியே எல்லாரும் அப்படி இதானப்பா தெந்துருவோம். நன்றி. அழகானதொரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நாங்கள் இப்போ சவுத் போலில் நிற்கிறோம். இந்த இடம்தான் சவுத் போல். மக்கள் எல்லாம் சவுத் போலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடமாக இந்த இடம் தெரிகிறது. மிகவும் அருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.